இதுக்கு போகும் நாளை யாராவது பைபிளை திறந்து மத்தேயு அதிகாரம் 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26 முதல் கடைசி வரைக்கும் யாராவது படிங்க. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பிக்கிறார். அவைகளை பார்க்கிறோம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவோ நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உடைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றே போலாயிரம் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் you might have heard it several times. அநேக தரம் அநேக விதமா ஆகாயத்து பட்சிகளை பாருங்க, புல்ல பாருங்க, ஆண்டவர் உங்களை பராமரிப்பார், போஷிப்பார், நாளைக்கு எல்லாத்தையும் தேவைகளை கொடுப்பார்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் இன்னைக்கு அதை நம்ம ஒரு வேறு விதமா பார்க்க போறோம். ஐ திங்க் இஸ் இட் டூ லவ் or is it okay? கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம். ஏன்னா இன்னைக்கு அதை வேற ஆங்கிள் பார்க்க போறோம். நம்ம உடுத்துறது, துணி போடுறது, அழகா இருக்கிறது எல்லாம் வாசம் தான். ஆண்டவர் கையில எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம அந்த கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்றது இருக்குன்னா, நாளைய பத்தியோ அதனுடைய நாளைக்கு உங்களுக்கு துணி கிடைக்கணும், உணவை நான் பார்த்துக்குவேன்றது மட்டுமல்ல, இன்னும் there is some deeper meaning. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உண்டாக்கின அந்த பறவைகளை பாருங்க, அதுல இருந்து நீங்க என்ன பாடம் படிக்க முடியும்? ஆவிக்குரிய பிரகாரமா குருவிகள்கிட்ட இருந்து, பேர்ட்ஸ்ட இருந்து what you can learn. அதுதான் அந்த வார்த்தை. ஆண்டவர் சொன்னது ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். இப்ப நான் நிறைய ஸ்லைட்ஸ் வச்சிருக்கேன். பயாலஜி கிளாஸ் மாதிரி இருக்கும். நிறைய பேர்ட்ஸ் படமா காட்ட போறேன். பட் we will go back to the birds. அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். ஆனா நான் I want to show you some birds. முதல்ல சில பறவைகளை பார்ப்போம். இந்த முதல் பறவை எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்பெல்லாம் இது இட்ஸ் a migratory bird, Canada goose. இது கனடால இருந்து புளோரிடா வரைக்கும் ஃப்ளை பண்ணி போயிட்டு திரும்பி வர வேண்டிய பேர்ட். அது என்ன ஆச்சு, சோறு கண்ட இடம் சொர்க்கலோகம்னு இப்ப இடங்கிற இடத்துல எதுவுமே போறது இல்லை. மைக்ரேஷனே போயிடுச்சு. அதுக்கு எங்கெங்க தண்ணி இருந்து இறங்கிச்சோ அங்கங்க தங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதுல இருந்து நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். அடுத்து கனடா கூஸ் பறக்கும் போது இப்படிதான் இட் ஃப்ளைஸ் thousands of மைல், ஆயிரக்கணக்கான மைல் அதால பறக்க போக முடியாது, வல்லமையுடையது. பறக்கும் போது இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்த வி ஷேப்ல தான் பறக்கும். ஏரோ ஹெட் மாதிரி இருக்கும். அந்த முன்னால இருக்க பறவை லீட் பண்ணிட்டு எல்லாம் போகும். we will see அதனுடைய மீனிங் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து இது யாருக்கா தெரியுமா இது என்னன்னு? வெரி க்ளோஸ். இது ராஜபாளையம் பக்கத்துல இருக்கிற பறவை. இந்தியாவில் இட்ஸ் கால்ட் தி இந்தியன் கிரேட் ஹார்ன்பில். ஹார்ன்பில் அதாவது இந்தியாவில் ராஜபாளையம் ஹில்ஸ்ல இருக்குது இந்த பேர்ட், இந்தியன் ஹார்ன்பில். அடுத்த படம் that's what he said. This is a toucan. இது அமெரிக்கன் அமேசானியன் ஃபாரஸ்ட்ல இருக்கிற பேர்ட். இது toucan. அடுத்த பேர்டு நம்ம இங்க இருக்கிற லேடிஸ் மாதிரி இருக்கும் பார்த்தாக்கா. என்னன்னு தெரியுதா? It's called the bird of paradise. Papua New Guinea இருக்கிற பேர்டு இது. அந்த பின்னால வால் எல்லாம் பாத்தீங்கன்னா அது சுழிச்சிச்சு
இது இது இதை 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 படைச்ச பிறகுதான் ஆண்டவருக்கு வந்து ஏவாளை உண்டாக்கணும்னு ஆசை வந்து. ஏன்னா முதல்ல பேர்ட்ஸ் எல்லாம் படைச்சார், அதுக்கப்புறம் தான் ஏவாள் வந்தது. இது another bird of paradise. This is also Papua New Guinea. இது another bird of paradise. இது always தலையில தொங்கி தான் ரெக்கையை காமிச்சிருக்கும். இதுவும் இட்ஸ் a bird of paradise இதனுடைய பேரு. அடுத்தது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, மேக்கா. இது அமேசானியன் கிளி, பெரிய கிளி, 6 அடி நீளம் இருக்கும், 5 அடி 6 அடி நீளம் இருக்கும். மனோடைய தம்பி வீட்டுல 2 கிளி இருந்துச்சு. இது வந்து 99 இயர்ஸ் இருக்கும். நம்ம செத்தா கூட it will live longer. The bird lives very long. It's called macaw. இது வந்து it's a parakeet or cockatoo. ஆஸ்திரேலியால இருக்கிற cockatoo கிளி வகையை சேர்ந்தது. It's a flycatcher. It lives on flies. இவ்வளவு அழகா சிமெட்ரி பாருங்க அதுல. Beautiful bird. அப்புறம் வர்ஜீனியாவுடைய ஸ்டேட் பேர்டு கார்டினல். நீங்க ஸ்ப்ரிங் டைம்ல நிறைய பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த டாக் வுட் பூக்கும்போது அது பக்கத்துல உட்கார்ந்தா ரொம்ப அழகா இருக்கும், அந்த வெள்ளையில அந்த ஸ்ட்ரக் பார்க்கிறது. இது கார்டினல். அடுத்தது வந்து ப்ளூ ஜே. ப்ளூ ஜே வந்து நம்ம ஊர் காக்கா மாதிரி. இது ப்ளூ ஜேனால மீனிங் என்னன்னா திருட. ஒரு பறவை கிட்ட ஒண்ணு விட்டாது, எல்லாத்தையும் திருடிட்டு அடிச்சு பிடிங்கிட்டு போயிடும். ஆனா இட் இஸ் a look at the beauty of it. அந்த ப்ளூ வந்து எவ்வளவு அழகா இருக்கு. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் அப்படின்னும் போது பறவைகளிலிருந்து சபை என்னத்தை கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா there are few points இருக்கு. அதுல பேர்ட்ஸ்ல இருந்து நம்ம ரொம்ப படிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது ஒற்றுமை அண்ட் கூட்டுறவு, கோஆபரேஷன். அதுக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த வி ஃபார்மேஷன்ல பறக்கும் போது என்ன ஆகுதுன்னா, it creates a lift. இப்ப பிளேன் மேல போறதுக்கு காரணமே என்ன? இந்த காத்த பின்னால தள்ளும் போது இந்த பிளேனை தூக்குறதுக்கான சக்தி வருது. அதே மாதிரி இந்த விங்க ஃபிளாப் பண்ணும் போது அது வந்து பறவை மேல போகுது. இந்த மேல போற பறவை, let me go back to the அந்த முதல் படத்தை பாருங்க. அதுல come on, I know you will be okay. இந்த படத்தை பாருங்க. இதுல வந்து அந்த பறக்கிறதுக்கு பக்கத்திலேயே கூட you will see some shadow மாதிரி ஒன்று தெரியும். நீங்க போட்டோ எடுத்தா கூட அந்த there is a air turbulence ஒன்று உண்டு. அது நீங்க ஈவன் தோ நீங்க காற்ற கண்ணுல பார்க்க முடியலனாலும் ஹை ஸ்பீட் போட்டோகிராஃபி எடுக்கும் போது அந்த டர்புலன்ஸ் யூ கேன் see. இது என்ன ஆகுதுன்னா, இந்த காற்ற இந்த முதல்ல போற பறவை அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு போற பறவை. அதை கிழிச்சிட்டு போகும்போது இந்த விண்ட் டனல் மாதிரி ஒரு வி ஃபார்மேஷன்ல என்ஜினியர்ஸ்க்குலாம் தெரியும், ஒரு ஏரியா ஒன்று கிரியேட் ஆகுது. அந்த இடத்துல நீங்க போகும்போது ரெசிஸ்டன்ஸ் குறைவா இருக்கும், ஈஸியா போகும். ரேஸ் கார், மேஸ் கார்ல பாத்தீங்கன்னா ஒரு கார்ல இருந்து 3 இன்ச்சுக்கு பின்னால போயிட்டு இருப்பாங்க. போறது 150-200 மைல் வேகத்துல போனா கூட என்னன்னா விண்ட் வந்து ஒரு டிராஃப்ட் கிரியேட் பண்ணும், ஒரு எம்டி ஸ்பேஸ். அதுக்கு இடையில அடுத்த பின்னால வர காருக்கு பாருங்க, முன்னால போற காரை விட பின்னால இருக்க காருக்கு வந்து அதிக மைலேஜ் கிடைக்கும். ஏன்னா அவங்க அந்த லிப்டுக்கு உள்ள போறாங்க. அந்த மாதிரி இந்த பறவை, முன்னால் பறவை அந்த காத்த விளக்குன உடனே பின்னால இருக்கிற பறவைக்கு பறக்கிறது ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஒன்னா சேர்ந்து போகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதனுடைய எஃபிஷியன்சி 71% இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு தனியா பறக்கிறத விட 71% அதிக குறைஞ்ச நேரத்துல டெஸ்டினேஷன் போய் சேரும்.
அதுதான் நீங்க பிரசங்கி 4, 9, 10, 12 வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒற்றுமை கூட்டுறவை பத்தி சங்கீதக்காரர் பிரசங்கி சொல்றார். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். அதுதான் பேர்ட்ஸ் பண்றது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் பறவைகளுக்கு புரியாது, படிக்க முடியாது. ஆனா அவர் கொடுத்த சென்ஸ் வச்சு they are doing it. அதனால என்ன சொல்றாரு ஆண்டவர் மனுஷனுக்கு, உனக்கு புரியலனாலும் ஆகாயத்து பறவை பார்த்து படிச்சுக்கோ. தனியா இருக்கிறத விட 2 பேரா இருக்கிறது நல்லது. எதுக்காக ஆண்டவர் வெட்டிங்க கிரியேட் பண்ணார்? ஆதாம் ஏவாள் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுவார், இவன் தனியா இருப்பது நல்லதல்ல, இவனுக்கு ஒரு துணையை உண்டாக்கும் சொல்லிதான் ஏவாளை உண்டாக்கணும். அதனால நம்ம சபையில தனி ஐடியாஸே இருக்கக்கூடாது. அதனாலதான் நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரோட ஒருத்தர் கன்சல்ட் பண்ணி 2 பேரா சேர்ந்து 3 பேரா சேர்ந்து எடுக்கிற முடிவு இருக்கே, அது மிகவும் நன்மையான முடிவா இருக்கும். இது யாரா படிங்க வரும்போது எனக்கு இங்கிருந்து கஷ்டமா பிரசங்கி 4:10. ஒருவன் விழுந்தால் அவன் உடனடி அவரை தூக்கி விடுவான், ஒன்றியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவரை தூக்கி விட. டிவி கமர்ஷியல், எக்ஸ்கியூஸ் மீ. இந்த டிவி கமர்ஷியல்ல பாப்பீங்க, இந்த ஏதோ ஒரு டேக் இருக்கு, கீழே விழுந்துட்டா என்னால எழுந்திருக்க முடியல, இந்த இதை நீங்க உடனே அமுக்குனீங்கன்னா ஆம்புலன்ஸ் உங்களை கொண்டு போகும்னு சொல்லி. ஏன்? அவங்க தனியா இருக்கிறதுனால. யாராவது ஒருத்தர் கூட இருந்திருந்தா இமீடியட்டா அவங்க தூக்கி விடுவாங்க. அது பைபிளே இருக்குது. அடுத்த வார்த்தை பிரசங்கி 4:12. ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தார், இருவரும் அவனை எதிர்த்து நிற்கலாம், முற்றினோர் சீக்கிரமாய். இது நீங்க நிறைய குடும்பத்துல நீங்க பார்க்கலாம். எப்படி கேட்டீங்கன்னா, அண்ணன் தம்பி பாரு நான் இப்போனே அடிச்சுக்குவாங்க. அண்ணன் தம்பிக்கு ஏன் போகணும், நான் என் வீட்டுக்கு வரேன்னு. எங்க அண்ணனுக்கு எனக்கு சண்டை 12 வருஷம் பேசாம இருந்தோம். எங்க அண்ணன் எப்பவும் என்ன அடிச்சுட்டு இருப்பான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அதனால அவன் எனக்கு ஒரு 13-14 வயசான உடனே ஒரு நாள் அடிச்சான். கோவம் வந்துருச்சு எனக்கு. உடனே எங்க அப்பா உட்காந்து இந்த ஈஸ்டர் கம்பை எடுத்து அடிச்சு, இனிமே என் கை என் மேல வச்சுன்னா உன்னை கொன்னே விடுவேன், இதுதான் கடைசி நாள் என் மேல கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு 12 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் நான் அவனோட பேசுனதே கிடையாது. அவன் இந்த ரோட்ல இப்படி வந்தான்னா சிஎம்சில இப்படி வரான், நான் உடனே சைக்கிளை திருப்பி இப்படி போயிடுவேன், இல்லைன்னா அந்த பக்கம் போயிடுவேன், இல்லைன்னா அவன் கிராஸ் பண்ணி ரோட்ல அடுத்த பிளாட்ஃபார்ம்ல போவான். அந்த மாதிரி இருந்தோம். ஆனாலும் அவனுக்குன்னு ஒன்று எவனோ எவத்த சொல்றான்னா போதும் முதல்ல போய் அடிக்கிற பெல்ட்டை கட்டி அடிக்கிறேன் நான் தான். அது ஏன்னு கேட்டீங்கன்னா அது குடும்பம். அது ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம். அது என்னதான் கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாலும் எவ்வளவுதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் சரி, அவனை பத்தி யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா உடனே எல்லாரும் எவ்ரிபடி வில் பி ஜம்பிங் இன். ஒருவனை யாராவது ஒரு மேற்கொள்ள வந்தால் கூட ஒரு ஆள் இருக்கணும். அதுதான் பேர்ட்ஸ் உடைய இருந்து நம்ம படிக்கிறது. அடுத்த வார்த்தை என்னன்னா 1 கொரிந்தியர் 12, 14, 18, 20. அந்த 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 ஒரு வார்த்தை படிக்க. 1 கொரிந்தியர். சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது. தேவன் தமது சுத்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. இந்த சபை ஒரு பாடி மாதிரி. தலைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, காலுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, கைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, கிட்னி, லிவர், எவ்ரிபடி ஹேஸ் their own function. அதனாலதான் நம்ம இந்த ஒற்றுமையா கூட்டுறவா நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது அந்த சபையினுடைய ஃபங்க்ஷன் முழுமையா இருக்கும். இப்போ திடீர்னு கை நான் செய்ய மாட்டேன் போ அப்படின்னு உட்காந்துருச்சுன்னா பெராலிசிஸ் வந்த மாதிரியோ நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, லக்குவான்னு சொல்லுவாங்க, பக்கவாதம், அந்த மாதிரி ஸ்ட்ரோக் அந்த மாதிரி விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கை ஒவ்வொன்றும் இல்லாம போயிடும். ஆனா சபையால நம்ம இருக்கும்போது எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது அந்த ஒற்றுமை கூட்டுறவு கண்டிப்பா நமக்கு தேவை. அடுத்த வார்த்தை கலாத்தியர்ல சொல்றாரு, அப்படி நம்ம 2 பேரா இருக்கும்போது தான் இது நடக்குது. ஒருவர் பாவத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் சொன்னதை நம்ம நிறைவேற்றணும்னா 2 பேரா இருக்கணும். அவர் சீஷர்களை அனுப்புறது எப்படி தெரியுமா அனுப்புறாரு? 2 பேரா அனுப்புவார். 2 பேரா தான் போவாங்க.
மத்தேயு 28 என்ன பார்க்கிறோம்? நீங்கள் போய் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு பன்மையில தான் சொல்வார். இட்ஸ் செல்லிங் இட் இன் ப்ளூரல். அவர் வந்து சீஷர்களோட பேசும்போது பீட்டர், பேதுருவே நீ போ அப்படின்னு, சிமியோனே நீ வான்னு நான் கூப்பிடுவார். ஆனா அந்த கமாண்ட் கடைசியில கொடுக்கும்போது பாருங்க, இட்ஸ் மோர் தென் ஒன். நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை மாற்றி ஆண்டவருக்குள்ள கொண்டாந்து ஞானஸ்நானம் கொடுத்து பண்ணுங்க, பேப்டைஸ் பண்ணுங்கன்னு சொல்றாருல, ப்ளூரல். அதனால சபையில வந்து இண்டிபெண்டண்டா நம்ம எதுவும் செய்ய முடியாது. That's where we need the cooperation. We need the unity. ரோமர் 12:4-5. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். அதேதான் ரிப்பீட் பண்றாரு இந்த பாவம். நம்ம எல்லாரும் வந்து இட்ஸ் a body. அதனாலதான் சர்ச்சில் சில சமயம் சொல்லும்போது we are the body of Christ அப்படின்னா, body of Christ போது எல்லா அவயவங்களும் இணைக்கப்பட்டு உயிரோ பாடினும் போது பாடி கிடையாது, உயிருள்ள ஜீவனுள்ள ஒரு உடம்பாக நம்ம இருக்கணும்னா அந்தந்த அவயவங்கள் யார் யாருக்கு என்ன தாளந்து இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம இருந்தா தான் சபையில அந்த ஒற்றுமை இருக்கும். இப்ப என்ன போய் பாட்டு பாடுங்கன்னு சொன்னீங்கன்னா பாதி பேர் வரமாட்டீங்க. இப்ப ராஜவேதனை பாடுங்கன்னு சொன்னா அப்பதான் எல்லாரும் கேட்க வருவீங்க, 10 பேர் கூட வருவீங்க. அதே மாதிரி சிலருக்கு சில, இப்ப படம் எடுக்க சொன்னோம்னா ரமேஷுக்கு அந்த குவாலிட்டி அந்த டேலண்ட் இருக்கு. So he takes beautiful pictures. Thank you Ramesh for. இன்னைக்கு வந்து வீட்டுக்கு போனீங்கன்னா இமெயில் பாருங்க, அவர் ஸ்பெஷலா இந்த வாரம் நடந்த 3 படங்கள் கேலரியில போட்டிருக்காரு. அருமையான படங்கள். அது அவருடைய கிஃப்டிங். அந்த மாதிரி இப்போ பிகினுக்கு ஒரு கிஃப்டிங், லீடிங் கிஃப்ட், அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கிற கிஃப்டிங்கை நம்ம ஒர்க் பண்ணி மொத்தமா செய்யும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அதனால பறவைகள்கிட்ட இருந்து நம்ம படிச்சு கொள்வது என்னன்னா கூட்டுறவு, யூனிட்டி, கோஆபரேஷன். கோஆபரேஷன். அடுத்த பாயிண்ட் பேர்ட்ஸ் இருந்து what we have to learn is unity, ஐக்கியம். இது ரெண்டும் ஐக்கியம் and cooperation and unity may go together, but it is a little different. இதுல என்ன கேட்டீங்கன்னா, அது எப்போ ஒரு இந்த கூஸ் வந்து கீஸ் எல்லாம் மொத்தமா அந்த வி ஷேப்ல பறக்கும் போது, if one falls out of that formation, it will feel that it cannot go any further because it has to work very hard and the lift போயிடுச்சு. So உடனே என்ன பண்ணணும்னா கஷ்டப்பட்டு முக்கி அடிச்சு ஏறி அந்த பழையபடி அந்த பொசிஷனுக்கு போன உடனே அந்த லிஃப்ட் வந்துடும், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போக முடியும். அதுதான் that's what you call as unity. எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது காரியங்களுடைய திறன் ஈஸியா இருக்கும். வசனங்கள் பார்த்தீங்கன்னா எபேசியர் 4:3-4 சமாதானம் கட்டினால் ஆவியின் ஒருமையையும் காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கு. ஒருமைப்பாடு எல்லாம் ஒன்னா செய்யறது அது வந்து பேர்ட்ஸ் உண்டு. அது தீனி எடுக்கும் போது ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டுக்கலாம், ஆனா பறக்கும் போது அந்த யூனிட்டி வருது. சபையில அந்த யூனிட்டி நமக்கு தேவை. அடுத்த வார்த்தை எபிசியன்ஸ் 4:4 உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியுமா இருக்கிறீர்கள். ஆவி வந்து பரிசுத்த ஆவியினால நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுது. பரிசுத்த ஆவி வரும்போது எனக்கு ஒரு பரிசுத்த ஆவி, ராஜிக்கு ஒரு பரிசுத்த ஆவி, விமலுக்கு ஒரு பரிசுத்த ஆவி வரப்படுது. பரிசுத்த ஆவி ஒரே பரிசுத்த ஆவி. ஆனா இது வந்து சில மதங்கள்ல போகும்போது ஒருத்தருக்கு முனி வந்து இறங்கும், இன்னொருத்தருக்கு வந்து சனி வந்து இறங்கும். ஆனா நம்ம இதுல வந்து ஒரே ஆவி, ஒரே சிந்தனை. அந்த மாதிரி ஒரே ஆவி வரும்போது சிந்தனைகளும் ஒன்னா இருக்கும், நம்மளுடைய செயல்களும் ஒன்னா இருக்கும். அப்பதான் இந்த ஐக்கியம் பெருகும், ஐக்கியம் வளரும். அடுத்த வார்த்தை மார்க்கு. இந்த எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது சில சமயம் உரசல்கள் வரும்.
ஸோ அது சாண்ட் பேப்பர் மாதிரி கொஞ்சம் ரஃப்னஸ் சில சமயம் கிரியேட் ஆகும். அதனால அடுத்த வார்த்தை மார்க்ல என்ன சொல்றாருன்னா, 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் சமாதானமாகவும் இருங்க. சண்டைகள் வரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாத ஃபேமிலியே கிடையாது, இருக்க முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா வாழ்க்கையில டேஸ்டே இருக்காது. அந்த முறுக்கிக்கிட்டு கொஞ்சம் போகணும், அந்த சட்டியை தூக்கி எறியணும், இல்லைன்னா கொஞ்சம் உப்பு கூட போடணும், உப்பு குறைச்சி போடணும். அப்பதான் அடையப்பா நேற்று நல்லா இருந்துச்சு, நீ பண்ண தப்புல பாருப்பா, சாப்பாடு என்ன ஆச்சுப்பா, இது அப்பதான் அந்த வாழ்க்கையே அந்த சுகமே தெரியும். சமாதானம் இருக்கணும், வீட்லயும் இருக்கணும், சபையிலையும் சமாதானம் இருக்கணும். பேர்ட்ஸ் எப்படி இருக்கோ அது மாதிரி. கடைசி வார்த்தை ஐக்கியத்தை பத்தி, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து படிங்க. இந்த ஃபிரிக்ஷன் வர்றதுக்கு காரணமே என்னன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்த உடனே சமாதானம் போயிடுச்சு. சார் நான் வரமாட்டேன், இதெல்லாம் முடியாது, இது ஒத்து இன்னைக்கு அவர் வர அப்ப நான் வரேன். நீங்க ஒருத்தருக்காக வரல, அடுத்தவனுக்காக வரல, நீங்க ஆண்டவருக்காக வர்றீங்க. அதனாலதான் முதல்ல சமாதானமா இருங்க. சமாதானமா இருக்கும் போதும் சில சமயம் அடுத்தவங்களை மன்னிக்காம இருக்கலாம். அதனாலதான் நம்ம அந்த நற்கருணை பத்தி சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்வாரு, உனக்கும் ஒருத்தனுக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசமான எண்ணங்கள் இருந்து ஒரு கசப்பு இருந்தா முதலாவது உன் காணிக்கையை கூட நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். உன்னுடைய காணிக்கையை நீ ஆலயத்துல வச்சுட்டு நீ எவங்கிட்ட போய் தகராறு பண்ணி அவங்ககிட்ட போய் சமரசமாகி மன்னிப்பு கேட்டு உடன்படிக்கை வந்த பிறகு அப்புறம் உன் காணிக்கையை போடுன்னு சொல்றாங்க. அதனால சமாதானமும் ஒருத்தரை மன்னிக்கிறதும் ரொம்ப அவசியம். அதுதான் ஐக்கியத்தை பெருக்கும். இதை நம்ம பேர்ட்ஸ்ல பார்க்கலாம். அடுத்து பேர்ட்ஸ்ல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா லீடர்ஷிப். இப்ப இந்த லீடர்ஷிப்ல இந்த மைக்ரேஷன் போகும்போது ஏதோ ஒரு பேர்ட் ஹேஸ் டு டேக் த லீடர்ஷிப் அண்ட் கோ. அந்த இப்ப எல்லா பேர்டுமே நான் லீடரா இருக்க மாட்டேன்னு சொல்லுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பி ஃபார்மேஷனே கிடையாது. அத்தமே இறங்கி இங்க ஜேம்ஸ் ரிவர்லயே உட்காந்து நான் போக மாட்டேன், போ வந்த கழுத எனக்கு என்ன போச்சு, நான் போக மாட்டேன், நான் ஐம் நாட் கோயிங் டு பி தி லீடர். அவன் போன என்ன நான் தெரியுமில்ல, அவன் பண்ணட்டும், நான் பண்ண மாட்டேன் போ. இப்படி எல்லாம் மூக்க முறைச்சிட்டு உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, யூனிட்டி போயிடும். அதே எண்ணங்கள் சபையில வரும்போது சபையிலையும் அந்த மாதிரி கசப்புகள் வரும். அதுதான் சாத்தானுடைய ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம். ஒரு சமாதானத்தை குலைக்கிறதுக்காக அவன் ஏதாவது ஒரு சின்ன காரியங்கள்ல ட்விட்டர் போட்டு அந்த ஷர்ட் எனக்கு பிடிக்கல, அந்த கலர் எனக்கு ஒத்து நான் ப்ளீச் பண்ண மாட்டேன். சின்ன காரியம், அவங்க அந்த கலர் எனக்கு பிடிக்கல, அதுக்காக நான் ப்ளீச் பண்ணேன்னா நான் பண்றது அடுத்தவங்களுக்கு பிடிக்கலாம் இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிங்கமே தவிர சொந்த விவகாரங்களை எல்லாம் ஒதுக்கி வைக்கணும். அப்பதான் இந்த லீடர்ஷிப் உருப்படும். இந்த லீடர்ஷிப்பை பத்தும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆல்வேஸ் எப்பவுமே ஒரு தலைமை தாங்கிறதுக்கு லீடர்ஸை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். மோசஸ், ஜாஷுவா, யோசுவாவுக்கு பிறகு நிறைய நியாயாதிபதிகள் இருந்தாங்க. நியாயாதிபதிகள் அவங்களை ஜட்ஜ் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. நியாயாதிபதிகள் இருக்கும் போது தலைவர்கள் இல்லாம போனாங்க. There was no king, there was no leader. நியாயாதிபதிகளுடைய என்னன்னா 2 பேருக்கு சண்டை இருந்துச்சுன்னா உட்காந்து விவகாரத்தை தீர்த்து வைக்கிறதா வேலையை தவிர they were not leaders. பைபிள்லயே ரொம்ப டேமேஜிங், ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை உண்டுன்னா தயவுசெய்து யாராவது எடுத்து படிக்க. நியாயாதிபதிகள் 21:25. Judges 21:25. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை,